அழகே அழகுல அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். சுரேஷ் மதியவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னையவே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்கவும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் இங்கே நடக்கிறது கனவா நனவான்னு தெரியாம மதி தோசை சுட்டு கொடுக்க இங்கே சுரேஷும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் மதி வந்துட்டு முட்டை தோசை போடவா அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், உனக்கு அதெல்லாம் செய்ய தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை கேட்கவும், ஆமா எனக்கு எதுவுமே செய்ய தெரியாதுல, நீங்க ஏதாவது என்கிட்ட கேட்டாதானே உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும். நீங்க பாட்டுக்கு எதுவுமே பேசாம அமைதியா இருந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிட்டலாம் அவ்வளவு சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்க, என்கிட்ட ஒரு 2 வார்த்தை கூட சிரிச்சு பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், நீ பேசுனா ஏதாவது வம்பெழுப்ப, ஏதாவது எடக்கு முடக்கா பேசுவ, திமுறா பேசுவ, அதனாலே உங்ககிட்ட பெருசா பேசுறதில்ல அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க என்கிட்ட நல்லா பேசுனீங்கன்னா நானும் உங்ககிட்ட நல்லா பேசுவேன். என்கிட்ட நீங்க எதுவுமே பேசுறதில்ல, எதுவுமே கேட்கறதில்ல, வீட்டுக்கு வந்து கெஸ்ட் கிட்டலாம் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்க, உங்க அண்ணன் கிட்டலாம் பேசுறீங்க, ஆனா என்கிட்ட மட்டும்தான் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி வருத்தப்படுற மாதிரி பேசவும், சரி இனிமேல் நானும் உங்ககிட்ட நல்லாவே பேசுறேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்ல மதி இங்கே முட்டை தோசையெல்லாம் சுட்டு கொடுக்குறாங்க. சுரேஷ் சாப்பிட்டுட்டு நல்லா சுடுற தோசை அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், எனக்கு தோசையெல்லாம் நல்லா சுட தெரியும், ஓரளவு ஏதோ சமைக்கவும் தெரியும் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், பரவாயில்லையே என்கிட்ட இந்த அளவுக்கு கொஞ்சம் கோவப்படாமல் நடந்துக்கிறியே அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், நீங்கள் எப்படி என்கிட்ட நடந்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்ககிட்ட நான் நடந்துக்கிருவேன். என்கிட்ட நீங்கள் திமிரா பேசுனீங்கன்னா நானும் திமிரா பேசுவேன், என்கிட்ட நீங்கள் நல்லா பேசுனீங்கன்னா நானும் நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்லி மதி பேசிக்கிட்டே இருக்கையில மேலேருந்து ஒரு பள்ளி பார்த்தா இங்கே மதி மேலே விழுக, மதி பார்த்தா ஐயோ அம்மானு கத்தி சுரேஷை கட்டி பிடிக்க, அப்போதான் மீனாவும் மலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டீங்க, 2 பேரும் கிச்சன்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், அதெல்லாம் சண்டை போட மாட்டாங்கங்க, சுரேஷத்தானை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆயிட்டாங்கல்ல, போக போக அப்படியே சரியாயிரும், 2 பேரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசி பேசி அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டையெல்லாம் மறந்து 2 பேரும் நல்லா ஜாயிண்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்கையில அப்பதான் மலரு, எங்க வரீங்களா நம்ம போய் பார்ப்போம், சுரேஷ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி மலரு கூப்பிட, அப்படின்றீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி மீனா கூப்பிட மீனாவும் மலரும் கிச்சனுக்கு வராங்க. இங்கே மதி சுரேஷை கட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. சுரேஷ் அப்படியே ஆச்சரியத்தில் உறைஞ்சு போய் நிற்கிறாரு. இங்கே மதியும் பார்த்தா பயத்தில் சுரேஷை கட்டி பிடிச்சதை விடவே இல்லை. மீனாவும் மலரும் கிச்சனுக்குள்ளே வந்து எட்டி பார்க்க மதியும் சுரேஷும் கட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்க, என்னங்க இங்கே இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மீனா பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலரும் பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்க, வாங்க வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி மலரு கூப்பிட, பார்த்தீங்களா என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு, அது கிச்சனா பெட்ரூமான்னு தெரியல, 2 பேரும் இப்படி கம்மு போட்டு ஒட்டி வச்ச மாதிரி இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், சரி விடுங்கங்க, இப்போதான் 2 பேரும் முகத்துக்கு நேராக பார்த்து பேசிக்கிடுவாங்களான்னு கூட தெரியல, இந்த அளவுக்கு கட்டி பிடிக்கிற அளவுக்காவது வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி மலர் சொல்ல, என்னங்க என்னமோ மதி நம்ம கிட்ட பேசுனதை பார்க்கையில 2 பேரும் உள்ள கிச்சன்ல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நானும் நினைச்சேன், ஆனா இங்க வந்து பார்த்தா இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மீனா பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் சுரேஷ், ஏய் எடு கையெடு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், அப்பதான் மதி ஐயோ இவரையா கட்டி பிடிச்சி நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மதி தள்ளி நிக்கிறாங்க. என்னாச்சு, எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு வந்து கட்டி பிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்கவும், இல்ல மேல மேல பள்ளி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதி பயப்படவும், பள்ளி தானே பள்ளிக்கா இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், இல்ல எனக்கு பள்ளினா கொஞ்சம் பயம் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், அவ்வளவு வீராப்பா பேசுவ, தாம் தூமனு குதிப்ப, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக தெரியுது, இந்த ஒரு பல்லிக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், அதெல்லாம் வேற, எனக்கு பல்லினா பயம், அது மேலேருந்து என் மேலே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், அது போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சிரிச்சுக்கிட்டே கையெல்லாம் கழுவிட்டு ரூமுக்கு போக மதி வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. சே என்ன இது, பள்ளிக்கு பயந்து இவரை போய் கட்டி பிடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி மதி வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க. அப்பதான் மீனாவும் மலரும் வராங்க. என்ன என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும், இல்லையே ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், அதான் நாங்கள் பார்த்தோமே 2 பேரும் அப்படியே சும்மா இருக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டு நின்னீங்களே அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், நீங்கள் பார்த்தீங்களா எப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், நாங்கள் அதெல்லாம் அப்பயே வந்து பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், அப்பதான் மதி, இல்லை நான் தோசை சுட்டுக்கிட்டு இருந்தேன்னா மேல இருந்து ஒரு பள்ளி விழுந்துருச்சு, அதான் பயந்து அவரை கட்டி பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், பயந்தா கட்டி பிடிப்பாங்களா என்ன,
நான்லாம் பயப்படுவேன், ஆனா யாரையும் கட்டியெல்லாம் பிடிக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி மீனா வம்புழுக்கவும், இல்ல ஒன்றும் இல்லை போங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதியால பதில் பேச முடியாம மதி வெக்கப்பட்டுட்டு இங்க ரூமுக்கு போயிடறாங்க. பாத்தீங்களா, இவங்கள நீங்க கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இவங்க 2 பேரையும் மீட் பண்ண வச்சுக்கிட்டே இருங்க. சுரேஷுக்கு ஏதாவது ஒண்ணுனா நீங்க செஞ்சு கொடுக்காதீங்க. சுரேஷ் நைட்டு சாப்பிட வந்தாலும் சரி, சுரேஷுக்கு காலையில சாப்பாடுனாலும் சரி, எல்லாமே மதி கொடுக்குற மாதிரி பண்ணுங்க. மதி காஃபி போட்டு போய் கொடுக்குற மாதிரி, சுரேஷோடைய ட்ரெஸ் எல்லாம் மதியே எடுத்து கொடுக்குற மாதிரி, முடிஞ்ச அளவுக்கு மதியும் சுரேஷும் பேசிக்கிற மாதிரியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், நல்ல வேலைக்கு நீங்க இப்படி சொன்னீங்க. நான் எப்பயுமே இங்கே வேலை செஞ்சு பழகி சுரேஷ் என்கிட்ட ஒன்று கேட்கல, அவங்கிட்ட இல்லைன்னு சொல்லாமல் நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தானே புரியுது. இனிமேல் சுரேஷ் ஏதாவது என்கிட்ட கேட்டால் மதியை வச்சு எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் சொல்ல, மறுநாள் காலையில் ஆயிடுது. எல்லாரும் தீம் பார்க் போகிறதுக்காக எல்லாரும் வீட்டில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ராஜலட்சுமியும் ராகவனும் வரலைன்னு சொல்லிட்டாங்க. சரி அத்தை, எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன், மதிய சாப்பாடுக்கும் எல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன், நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், எல்லாத்தையும் பார்த்தா கோமதி கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்காளே, ஒரு இடத்துக்கு கிளம்புனா கூட அம்புட்டு வேலையும் செஞ்சு வச்சுட்டு தான் கிளம்புறா, சாப்பாடு முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறா, நல்ல பொண்ணா இருக்கா அப்படின்னு சொல்லி கோமதி மலரை பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு கோமதி மீனா கிட்ட, பாத்தியாடி மருமகனா இப்படி இருக்கணும் பாரு, ஒரு இடத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் அம்புட்டு வேலையும் முடிச்சு சாப்பாடையும் செஞ்சு வச்சு மாமனார் மாமியாருக்கு எடுத்து வச்சு அதை சொல்லிட்டு போறா பாரு, இப்படி இருக்கணும், எனக்கும் தான் வந்து வாச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லவும், ஆஹா பாவம், நாங்கள் எதுவுமே சமைக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கோமா, நீங்கள் தானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பீங்க, இப்போ என்னன்னா இங்கே வந்து அப்படியே மாறிட்டீங்க. அத்தை, நீங்கள் மாறிடாதீங்க அத்தை, நீங்கள் இப்படியே இருந்துருங்க. இங்கே இருக்கிறவங்கள பார்த்து மலர் இப்படியெல்லாம் வேலை செய்கிறாங்க, என் மருமகள் இப்படியெல்லாம் எனக்கு பார்த்துக்கிறணும், நான் இருந்த இடத்த விட்டு நகர மாட்டேன், எல்லா வேலையும் என் மருமகளே செய்யணும்னு எதுவும் சொல்லிடாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், சேச்சா அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்டி, எனக்கு தெரியாதா மருமகளை எப்படி பார்த்துக்கிறேன்னு, ஏண்டி என்னைக்காவது உங்ககிட்ட மாமியார் மாதிரி ஏதாவது வீராப்பா பேசியிருக்கேனா, இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அதிகாரம் தான் பண்ணியிருக்கேனா, இங்கே எல்லாமே அப்படியே தலைகீழாக நடக்குது, நான் எப்படியெல்லாம் இல்லையோ அப்படியெல்லாம் இங்கே மாமனார் மாமியார் இருக்காங்க, நீங்கள் எப்படியெல்லாம் இல்லையோ அப்படியே எதிர்மாறா இந்த மலர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும், அப்போதான் மீனாவும் ராஜியும், ஆனால் மலரக்காவை நினச்சா கொஞ்சம் பாவமாக தான் அத்தை இருக்கு, எல்லா வேலையும் பாவம் அவங்களே பார்க்குறாங்க, வீட்டுக்கு ஒரு வேலை பார்க்குற ஆள் வச்சுக்கிட்டா கூட அவங்களுக்கு கொஞ்சம் வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ராஜி சொல்லவும், அதுவும் சரிதான், நான் பாக்யராஜ்கிட்ட கூட சொன்னேன், ஆனால் பாவம் பாக்யராஜாலையும் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவும் எடுக்க முடியல, இங்கே எல்லா முடிவும் பாக்யராஜோடைய அம்மா அப்பா தானே எடுக்கிறாங்க, அதனால அவங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.